பார்சல் உணவில் ஊறுகாய் வைக்காத விழுப்புரம் ஹோட்டல் உரிமையாளருக்கு 35,000 ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் நுகர்வோர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் வழுதரெட்டி முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவர் அனைத்து நுகர்வோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவராக உள்ளார். இவரின் உறவினர் நேசம் என்பவர் கடந்த 28/11/2021 இறந்துவிட்டார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்காக முதியோர்கள் 25 பேருக்கு அன்னதானம் வழங்க முடிவு செய்து கடந்த 27/11/2022 விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்று கேட்டார். அப்போது அங்கிருந்த கடை உரிமையாளர் ஒரு சாப்பாடு இங்கு சாப்பிட்டாள், 70 ரூபாய் என்றும் பார்சல் என்றால் 80 ரூபாய் என்றும் கூறி கொடுத்தேன். ரசீது கொடுத்தார். அதில் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், வாழை இலை, கவர் மற்றும் ஊறுகாய் 1 ரூபாய் பொட்டலம் 25 கொடுப்பதாக ஒப்பந்தம் செய்து 25 சாப்பாட்டிற்கு 80 ரூபாய் வீதம் 2000 ஆரோக்கியசாமி கொடுத்தார். பின்னர் மறுநாள் 28/11/2022 அரிசி சாக்குப்பையில் 25 பார்சல் சாப்பாடு பொட்டலங்களை பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுத்துள்ளனர். அதை பெற்ற ஆரோக்கியசாமி அதற்கான ரசீது கேட்டார். அதற்கு சிறிய ரசீது எழுதி கொடுத்துள்ளனர். ஒரிஜினல் ரசீது கேட்டபோது ஹோட்டல் உரிமையாளர் கொடுக்க மறுத்துள்ளார். அதன் பிறகு வீட்டிற்கு சென்று முதியோர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கியுள்ளார். அப்போது அந்த பார்சல் உணவுடன் வழங்க வேண்டிய ஊறுகாய் இல்லாதது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆரோக்கியசாமி கடை உரிமையாளரிடம் சென்று கேட்டார். அதற்கு அங்கிருந்த ஊழியர்களை அழைத்து உரிமையாளர் கேட்டபோது ஊறுகாய் வைக்கவில்லை என தெரிய வந்தது. எனவே ஊறுகாய்க்குரிய தொகை 25 திரும்பி தரும்படி ஆரோக்கியசாமி கேட்டுள்ளார். அதற்கு ஹோட்டல் உரிமையாளர் தர மறுத்துவிட்டார். முதியோர்கள் ஊறுகாய் கேட்டு கொடுக்க முடியாததால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான ஆரோக்கியசாமி இதுகுறித்து விழுப்புரம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை குறைதீர் ஆணையத்தின் தலைவர் சதீஷ்குமார், உறுப்பினர்கள் மீரா மொய்தீன், அமலா ஆகியோர் விசாரித்து வந்த நிலையில் விசாரணை முடிந்து தீர்ப்பு கூறினார்கள். அதாவது ஆரோக்கியசாமி வாங்கிய பார்சல் உணவில் ஊறுகாய் வைக்காதது சேவை குறைபாடு ஆகும். இதனால் ஆரோக்கியசாமிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 30,000 ரூபாய் வழக்கு செலவாகவும் 5,000 ரூபாயும், ஊறுகாய் பொட்டலம் 25ற்கு கூறிய தொகை 25 ரூபாயும், ஒரிஜினல் ரசீதும், தீர்ப்பு வழங்கிய 45 நாட்களுக்குள் அபராத தொகையை ஹோட்டல் உரிமையாளர் செலுத்த வேண்டும். தவறினால் மாதம் ஒன்றிற்கு 9% வட்டியுடன் பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆரோக்கியசாமிக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 30,000 ரூபாயும், வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயும், ஊறுகாய் பொட்டலம் 25ற்கு கூறிய தொகை 25 ரூபாயும், தொகைக்குரிய ஒரிஜினல் ரசீதும், தீர்ப்பு வழங்கிய 45 நாட்களுக்குள் அபராத தொகையாக ஹோட்டல் உரிமையாளர் செலுத்த வேண்டும். தவறினால் மாதம் ஒன்றிற்கு 9% வட்டியுடன் பணம் செலுத்த வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.